ஸ்டார்ட் பண்ணு கிளாஸ். ஹலோ. அதான் ப்ரோ உங்க இப்படி கோத்ரூ பண்றீங்களா? நம்ம ப்ரோ அப்படியே ஷேர் உங்க பண்ணிக்கலாம். ஓகே வாய்ஸ், ஆனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி ஹலோ. பிரேக் ஆகி வருது ப்ரோ. ஹலோ. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுப்பா. ப்ரோ கேக்குது. இப்போ கேட்குது. ஓகே. இல்ல இடையில இடையில அவருக்கு வாய்ஸ் பிரேக் ஓகே ஓகே, ஆகுறதுனால பண்ணு, நீங்க கேட்கல. பண்ணுங்க, ரெக்கார்டிங் தான். ஓகே, ஸ்டார்ட். ஓகே சார், இப்போ எம்ப்ளாயி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பட் அவர் வாய்ஸ் வரல, தான் கேட்டேன். ஸோ இப்போ நார்மலாக எப்படி எம்ப்ளாய் கிரியேட் பண்ணுறது அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு இப்போ நீங்கள் இபிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லை ஃபியூஷனா? டெக்னிக்கல் ஃபியூஷன் டெக்னிக்கல் தான். ஃபியூஷன் தானா? ஹெச்சிஎம் தானா? ஆ ஆமா, ஓகே ஹெச்சிஎம் ஓகே தான். ஓகே ஓகே. ஸோ நேவிகேஷன்ஸ் பார்த்துங்க. ஸோ இதான் நேவிகேஷன்ஸ். ஓகே, இது ஹோம் பேஜ் போகும். அண்ட் இதுவுமே சேம் திங்ஸ் தான். ஓகே, இங்கே போகிறதும் அங்கே இருக்கிறதும் ஒன்று தான் நேவிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசருக்கு த்ரீ ரோல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த்ரீ ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் அண்ட் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் சொல்லிட்டு மூணு ரோல் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ மூணு ரோலுக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ரோல் ஏதாவது ஆல்ரெடி சீடட் ரோல் ஆர்க்கிளில் இருக்கிற சீடட் ரோல் நீங்கள் சர்ச் பண்ணுன்னா ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, லைக் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஸோ நான் ஃபினான்ஸ் ஓரியன்டாக நான் சர்ச் பண்ணனால அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர்னு இங்கே ஆல்ரெடி சீடர் இருக்கிற ரோலை நம்ம வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் இது சர்ச் பண்ணி நம்ம அதுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. லைக் காட்டுவோம். HCM அந்த ஓரியன்டாக நான் காட்டுறேன். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ ரோல்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஓகே ப்ரிவிலேஜஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் ரோல் எடிட் ரோல். ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே பாருங்க, இந்த ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுக்கு ஸோ இவ்வளோ ரோல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம நீங்க எப்போ எப்போ இப்போ ஃப்ரீ ப்ரோ எனக்கு சொல்றீங்களா? உங்களோட ஷெட்யூல் சொல்றீங்களா கொஞ்சம்? இந்த மந்த் வந்து 4:30 டு ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஈவினிங் 4:30லேருந்து 4:30லேருந்து ஃப்ரீ தான். நைட்டு நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ தானே? ஓகே. ஃப்ரீ தான், ஃப்ரீ. ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸை இல்லாமல் கண்டினியூ நாளைக்கு பண்ணுப்பா, உங்களுக்கு. அப்புறமா பேசிக்கலாம். ஸோ அதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரோலுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம நம்ம நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம், ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு யூசர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். யூசர் அண்ட் ஆட் யூசர் அக்கௌண்ட். யூசர் நேம்.
Um, ஸோ இங்கே பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே த்ரீ ரோல்ஸ் மஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் அண்ட் எம்ப்ளாய், அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ அந்த த்ரீ ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னா நீங்க ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் கொடுக்கலனா நம்மளால ஒரு யூசர் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அண்ட் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரோல், இது வந்து மஸ்ட் இருக்கணும். ஸோ எம்ப்ளாயை நாங்கள் இந்த யூசரை கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த எம்ப்ளாயி ரோல் இருக்கணும். அண்ட் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹெச்சிஎம்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, இல்லை ஹெச்சிஎம்ல வந்து நீங்கள் செட்டப்ஸ் பண்ண போறீங்க ஃபியூஷனில் ஃபங்க்ஷனில். ஸோ அதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் இல்லாமல் அங்கே செட்டப் அண்ட் மெயின்டைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதுதான் உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். சைன் அவுட் பண்ணிடணும். சைன் அவுட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண யூசர்ல நம்ம சைன் இன் பண்ணிக்கலாம். சலிச்சிரும். ஓகே, ஸோ நம்ம அந்த யூசருக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண யூசர் இருக்கும். யூசர் நேம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஐடி செக்யூரிட்டிக்கு சொல்லிடுறேன். ஸோ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் நம்ம ரோல் ஆட் பண்ணலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சோல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அந்த ரோல் ஆட் பண்ணலன்னா உங்களோட செக்யூரிட்டி கன்சோல் இந்த ஆப்ஷன் இங்கே வராது. அண்ட் இந்த இந்த ஆப்ஷனுக்குள்ள போகாம நம்மள யூசர் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ரோல் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணதுனால செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த ரோல் நம்ம கொடுக்கலனா இங்கே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிறது வராது. நம்மளால ஹெச்சிஎம்ல ஏதோ ஒரு அதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாவது பண்ணணும்னா ஸோ நம்மளால பண்ண முடியாது. அந்த ரோல் மஸ்ட் பி இருக்கணும். ஓகே, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். நான் ஒரு யூசர், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே,
ஜஸ்ட் ஒரு யூசரை நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதை ஐ மீன் எம்ப்ளாயா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஒரு யூசரை நான் எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்ண போறேன். அதான் இந்த பேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜோட டாஸ்க் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர். ஓகே, கோ மேனேஜ் யூசர் அண்ட் கிளிக் ஐகான். ஸோ இங்கே எம்ப்ளாயோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் மெயில். இந்த மெயில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூசர் எந்த ப்ராசஸ் பண்ணாலுமே ஐ மீன் டிரான்சாக்ஷன் எது பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஐ மீன் இப்போ நீங்கள் பேரோல் ஹெச்எம் எடுத்துட்டீங்கன்னா பேரோலில் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணாலுமே சேலரி போட்டாலுமே ஸோ இந்த மெயிலுக்கு தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம யூசர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ண அந்த படி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ரோல் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணணும். Not this one. Okay, இதுதான் இந்த யூசர். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் டீட்டெயில். ஓகே, அண்ட் யூசர் நோட்டிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் அதான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுறது. ஓகே, அண்ட் பர்சன் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ரெண்டிஸா இல்லை கான்ட்ராக்ட் ஒர்க்கரா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இல்லை எம்ப்ளாயா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் எம்ப்ளாய் அண்ட் லீகல் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த லீகல் என்டிட்டியில் எம்ப்ளாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே யூஎஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் பியூன்னு பார்த்தீங்கன்னா எந்த பியூ கீழே இவர் ஒர்க் பண்ணணும். பிசினஸ் யூனிட். ஓகே, ஸோ அதான் இந்த எம்ப்ளாயை வந்து இந்த லீகல் என்டிட்டி கீழே அண்ட் இந்த பியூ கீழே நான் ஒர்க் பண்ணணும். எம்ப்ளாயா நான் வந்து ஐ மீன் எம்ப்ளாயா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் சைன் இன் சைன் அவுட் பண்ணும். ஸோ அப்போ தான் அது வந்து அந்த யூசர் நேம் ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு போயிட்டு பே பண்ணுறேன். ஓகே, பேரோல் எப்படி அதை பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அக்கௌண்ட்ஸ் தேவை.
ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎலோட ஒரு பார்ட் ஆஃப் ஒன்று தான் இந்த மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, என்ன அக்கௌண்ட்டு என்ன கம்பெனி எந்த காஸ்ட் சென்டர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணி நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து பேரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அண்ட் ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸில் போயிட்டு ஒரு சேலரி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி இருக்கு, சேலரி இருக்கு. அண்ட் சேலரி பேபிள் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துப்போம். ஓகே. ஓகே ஓகே. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பேபிள் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதில் நம்ம எதுவும் செட்டப்ஸ்லாம் எதுவும் பண்ணலை, நம்ம ஃபினான்ஸ் ரிலேட்டட் செட்டப்ஸ் பண்ணலை. ஸோ அதனால நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் பேபிள் ஐ மீன் இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் காட்டல. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதில் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது காட்டுறேன். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி யூசர் கிரியேட் பண்ணுறது அண்ட் யூசரை வந்து எப்படி வந்து அந்த லீகல் என்டிட்டி கீழே அந்த பிஸ்னஸ் யூனிட்குள்ளே எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் காமிக்கிறதுல. அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இன்வாய்ஸ் போட்டு எப்படி பே பண்ணுறது, மீன் பேரோல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே. பேயபிள் தான். ஓகே. கிரியேட் இன்வாய்ஸ் அண்ட் சப்ளை இன்னும் சப்ளை நேம் மென்ஷன் பண்ணிப்போம். கம்பெனி அண்ட் இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுவோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்.
7 க்ளோஸ். பேமெண்ட் பேஜ் போய்க்கலாம். And create payment. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், இன்வாய்ஸ். இங்கே 7 க்ளோஸ் கொடுத்தோம்னா ஜஸ்ட் இது வந்து பே ஆகிடும். ஓகே, ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் பேமெண்ட் பண்ணியாச்சு. பட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீகன்சிலேஷன் பண்ணணும். ஓகே, go to the cash management. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிப்போம். ஓகே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். பீரியட் ஸ்டேட்டு அப்படியே நேம் டேட்டும் இன்னைக்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கே ரீகன்சிலேஷன் பண்ணுற மாதிரி தான். ஐடி பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் லைனு ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ தான் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டுடே ரீகன்சிலேஷன்.
பேங்க் அக்கௌண்ட், பேயபிள். ஸோ நம்ம பேயபிள் தான் பண்ணதால நம்ம பேயபிள் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் ஒன் ஓகே. அண்ட் திஸ் ஒன். ஸோ நம்ம இப்போ வந்து ரீகன்சிலேஷன் பண்ண போகிறோம். ஐ மீன் பே பண்ண ஓகே பே பண்ணதை ரீகன்சிலேஷன் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ரீகன்சில் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேபிளில் இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணி அந்த ரீகன்சிலேஷன் பண்ணுற ப்ராசஸ். ஓகே அண்ட் ஆஃப்டர் ஓகே 1 minute நான் கேட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் என்ன இருக்குங்களா? சும்மா இது ஒரு ஓவர்வியூ தான், சும்மா காட்டுறதான். ஓகே ஸோ கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ எந்த டவுட்டும் இல்லை. இல்லை இது சும்மா உங்களுக்கு ஷோ தான் காட்டுறேன். இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டீப்பாக வேணா நம்ம நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கா? மீன் இல்லை இப்போதைக்கு எதுவும் ஓகே தானே உங்களுக்கு? ஜஸ்ட் உங்களுக்கு அந்த யூசர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு எப்படி அட்டாச் பண்றது உங்களுக்கு காட்ட சொன்னாங்க. அண்ட் ஜஸ்ட் பேர் எப்படி பேமெண்ட் பண்றதுன்னு காட்ட சொன்னாங்க. அதுதான். ஓகே ஓகே ப்ரோ. சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு நாளைக்கு டைமிங் ப்ரோ? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறோம். நம்ம தனியாக சரி ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ம் ஓகே.